இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணீங்கல்ல? ஆமா அது உள்ள போயில நான் ஒரு ஐடி ஸ்டாஃப் அப்படி அது வெத்துருக்குல்ல, அந்த ஐடி கார்டெல்லாம் போட்டு ஒரு லைஃப் ஸ்டைலே நல்லா இருக்கும்னு ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல. அது எப்படி ஒரு என்ட்ரன்ஸ் உள்ள போய் ஃபர்ஸ்ட் நாள் ஜாப் போயில எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது வந்து நமக்கு எல்லாரும் வந்து ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மூமெண்ட் இல்லையா? சோ அத ஃபர்ஸ்ட் டே அப்போ இந்த ஒரு நாளுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. சோ அது எப்பயுமே ஒரு பயங்கரமான ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான் அது. ஓகே ஓகே. அந்த டைம்ல அது கூட நம்மளோட ஃபர்ஸ்ட் டேன்றதுனால யாரும் தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க அந்த ஆபீஸ்ல. ஒரு பதட்டமும் கலந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாம ஒரு பயமும் கலந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்டோட நம்ம ஜெயிச்சிட்டோன்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட அது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங். ஓகே ஓகே. சரி, அந்த அந்த டைமிங்ல எனக்கு என்னன்னா இப்போ வந்து கார்த்திக் இருக்காரு இல்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலேன். ஸோ அவங்கள ஒரு லைன்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க லைஃப் ஸ்டைல் போய் ஒரு நல்லா இருக்கு, அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கு, ஆஃபீஸ் செட்டிங்கு, இன்கம் ஓகே நல்லா இருக்கு, இன்கம் இது நல்லா வளர்ந்து பெரியாரா வந்துடலாம்னு கான்ஃபிடன்ட் பக்காவா இருக்கும் அப்படிதானே? ஸோ அப்ப உங்க கலீக்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, சரி இவங்க எல்லாம் ஏன் இது பண்ணாம போயிட்டாங்க, இப்படி பண்ண வைக்கலாம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா நம்ம பண்ணிருக்கோம். பிகாஸ் நம்ம கூட இருக்கிறப்ப ஒரே பெஞ்ச்ல உட்காந்துருக்க ஒரு 4 பேரு 4 டைரக்ஷன்ல போறத கண்ணுக்கு நேரா பாத்துருக்கோம். ஒருத்தவங்க நம்ம ஐடில இருப்போம், ஒருத்தவங்க அதே மாதிரி வந்து மெக்கானிக்கல் ஷாப்ல நார்மலா ஒரு மெக்கானிக் வேலை பாக்குறவங்களும் பார்க்க முடியும். சோ அந்த நேரத்துல என்னன்னா நம்ம என்ன வந்து மிஸ்டேக் பண்ணோம், எது வந்து ஒருத்தவங்களை இந்த சைட்ல கூப்பிட்டு போது ஒருத்தவங்களை வந்து டவுன் பண்ணுது, அத வந்து நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த தப்பு பண்ணாம நம்மளால எப்படி அவங்களை எம்பவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ஒரு கரியர் கைடன்ஸ் கொடுத்து நல்ல விதத்துல அனுப்பியிருக்கோம். ஸோ இன்க்ளூடிங் இந்த வருஷத்தோட ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து ஒரு மோர் தென் 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல வழிகாட்டி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அப்புறம் வந்து நம்ம ஜாப் போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஜாப்ல என்வாயர்மெண்ட்லாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? அந்த நான் கேள்விப்பட்ட அப்படியே கேம்ஸ்லாம் உள்ளே இருக்கும், எப்போ டீ குடிச்சுக்கலாம், இப்போ ஐஸ். ஆமா, இப்போ அப்படி ஐடி பொறுத்த வரைக்கும் மோர் வந்து பிரெயின் ஓரியன்டட். நம்ம எந்த இது வந்து நம்ம மோர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. ஆமா. சோ அந்த அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு வந்துட்டு அந்த பிரெயினை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீ பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அது இல்லாம நம்ம அந்த பேக் பெயின்ஸ் ஒரே இடத்துல சேர்ல ரொம்ப இதுவா உட்காந்துட்டு இருந்தா சரி, எல்லாமே நமக்கு பேக் பெயின் வரும். அது இல்லாம பிரெயினும் ஃபுல்லா ஆக்குபைடா இருக்க கூடாதுன்ட்டு உள்ளே எல்லா செட்டப் எல்லா ஆபீஸ்லயுமே நமக்கு இண்டோர் கேம்ஸ் லைக் கேரம், செஸ், டேபிள் டென்னிஸ் அந்த மாதிரியான இண்டோர் கேம்ஸ், அப்புறம் அந்த காஃபி வெண்டிங் மிஷின், எப்பப்பெல்லாம் நமக்கு காஃபி வேணும் அதுக்கேற்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே லோக்கலாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நான் கேள்விப்பட்டது எப்படின்னா, இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ நீங்க சொல்லாத ஒர்க் பண்ண ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா இந்த மாதிரி கேம் இன்னொரு கேம் விளையாடுவீங்க, காஃபி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கலேன். அதை தாண்டி அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஆமா, ஸ்ட்ரெஸ்ன்றது நாட் ஓன்லி ஐடி, நம்ம பண்ற ஒவ்வொரு வேலையிலுமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் இதுல வந்து ஏன் வந்து நம்ம ஐடின்ற அப்போ ரொம்ப அதிகமா அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை சொல்லப்படுதுன்னா, இது மோர் டு த மென்டல். ஓகே ஓகே. மத்ததுல எல்லாம் பிசிக்கலா நம்ம அதிக ஒர்க் கொடுப்போம், ப்ரெஷர் கொடுப்போம். இது மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்கறப்ப அதோட நம்ம பாடியோட பேலன்ஸை வந்து அது இது பண்ணும். ஓகேங்களா? காமன். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து கேப் கிடைக்குதோ அந்தந்த நேரத்தில் லைக் வந்து அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் நம்ம அதிகப்படுத்துற மாதிரி நம்ம ஒரு கேம்ஸ்லயோ இல்ல கான்சென்ட்ரேஷன் வேற இடத்துல வைக்கிறதோ இல்ல இந்த யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுல அதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நாட் எ பிக் டாஸ்க். ஓகே ஓகே ஓகே. சோ வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு லைஃப் அப்படிதானே? ஆமா, ஆஸ் ஆல்வேஸ் எல்லாருக்கும் இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி நம்ம லைஃப் எப்படி ஹாப்பியா வச்சுக்கிறது, பேலன்ஸ் பண்றது நமக்கு அதுல வச்சு நமக்கு ஹாப்பி தான். ஓகே. இப்போ நீங்க வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐ மீன் ஐடில மட்டும் வாங்க அப்படி சொல்ல வரீங்களா, இல்ல என்ன ஐடியா சொல்ல முடியுமா? இப்போ டெக்னாலஜிக்கு வந்து எது பெஸ்ட்னு சொல்ல வரீங்க? பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஏஐ சொல்றாங்கல்ல, ஏஐ அப்படின்னா அதை பத்தி ஏதாவது? அதுதான் நான் இப்ப ஆல்வேஸ் இப்ப ரீசெண்டா இருக்கிற பசங்க எல்லாம் என்கிட்ட கேக்குறதெல்லாம் பொறுத்தீங்கன்னா, வாட் இஸ் ஏஐ, வாட் இஸ் டேட்டா சயின்ஸ், வாட் இஸ் மிஷின் லேர்னிங். இப்ப பாத்தீங்கன்னா காலேஜஸ்ல கோர்ஸ் முன்னாடி எல்லாம் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி பார்த்தா நமக்கு வந்து காலேஜஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இதெல்லாம் மட்டும்தான் கோர்சஸ் இருந்துட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படி பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் புரியுற ஜெனரல் டேர்ம்ல சொன்னோம்னா, நம்ம பசிக்கு நம்ம என்ன சாப்பிடுறோம், ஒரு தோசை சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நமக்கு தேவைக்கான விஷயம், தோசைன்றது ஒரு மெயின்.
அதுதான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி. ஓகே ஓகே. அந்த தோசை நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்க அதுக்கு மேல சில ஃபிளேவர் ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே ஓகே. சில பேருக்கு வந்து எனக்கு மசாலா தோசை வேணும், சில பேருக்கு வந்து எனக்கு சில்லி தோசை வேணும், சில பேருக்கு மஷ்ரூம் தோசை. இதெல்லாம் தான் இந்த டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், வாட் எவர் மத்ததுல இருக்குது. நமக்கு தேவையானது அந்த தோசைன்றதுக்கு இது பண்ணிட்டு நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன்னா, பேசிக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோ இல்ல ஐடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் இயர் அந்த டைம்ல they will have plenty of choices whether அவங்க வந்து எந்த ஃபீல்ட்ல போகணும்னு அந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டைம்ல அவங்க வந்து அதுக்கான ஸ்பெஷலைசேஷன் பண்ணி டெஃபினட்டா அந்த ஏஐ வேணுமா டேட்டா சயின்ஸ் வேணுமான்னு நம்ம பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஏர்லியா நான் ஏஐ தான் அப்படின்ற நம்ம பாக்குறப்ப எனக்கு மசாலா தோசை தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல்டு நம்ம போகிறப்ப கண்டிப்பா ஃபியூச்சர்ல எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப அந்த ஒரு விஷயத்துலதான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்குமே தவிர ஜெனரிக்கா இருக்காது. ஓ இருக்காது. ஆனா அப்கிரேட்ல வந்து ஏஐ தானே வந்து ஃபுல்லா எல்லாமே என்ன மானிட்டரிங் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஈச் அண்ட் எவரி டே ஒரு டைம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி ட்ரெண்ட் எல்லாமே மாறுது. இப்ப 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏஐயோட இதுவும் இன்னைக்கு ஏஐயோட இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி ஹூ நோஸ் நிறைய புதுசா எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வரலாம், டிஃப்ரெண்டான ஒன்னும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம். அது ஒரு 3 வருஷத்துல வரப்ப அப்ப நிலவரப்படி அது ஏஐ என்ன இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. எஸ் எஸ். ஆனா இப்போ உள்ள யங்ஸ்டர் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன படிக்கிறன்றது எண்ட் ஆஃப் 12th வந்து வந்துடுறாங்க. முடிச்சுட்டு வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் போறதா இல்ல காமர்ஸ் போறதா இல்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல போறதா இல்ல அது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறாங்கல்ல. ஆமா. அது மாதிரி என்ன சொல்ல விரும்புறீங்க? பொதுவா என்னோட இது இப்ப நான் பேசிட்டு இருக்குது எல்லாமே என்னோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவும் டிஃபர் ஆகும். சோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம மேபி நம்ம 10th நம்ம சூஸ் பண்றப்ப தெரியாம நம்ம பேரண்ட்ஸ் பேசிக்கா பாத்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்டு பையன் நல்லா படிக்கிற பையன் இந்த கோர்ஸ் எடுத்தான் அதனால என் பிள்ளைங்களை இந்த கோர்ஸ் எடுக்கணும்ன்றதோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் கூடயோ ஒரு கம்பேர் பண்ணி பசங்களை நிறைய வீட்டுல இது எல்லா வீட்லயும் சொல்ல நிறைய வீட்டுல இந்த மாதிரி நடக்குது. எதுக்காக படிக்கிறோம்னு தெரியாம படிக்கிறது. பட் ஆனா பசங்க நான் எதனால என்ன இன்னிய விஷயத்த பார்க்காம நான் என்னவாக போறேன்னு ஒரு ஏர்லியாவே சூஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்க படிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேருக்கு வந்து எனக்கு அக்கௌண்ட்ஸ் தான் பிடிக்குதுன்னா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாங்கன்னா அர்த்தமே கிடையாது. சோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் கண்டிப்பா அவங்க வந்து காமர்ஸ் தான் எடுக்கணும். அந்த மாதிரி எனக்கு இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு பிடிக்கிறவங்க கண்டிப்பா இன்ஜினியரிங் தான் எடுக்கணும். சோ அது வந்து பசங்க கிட்ட அந்த சாய்ஸை விட்டுட்டு பேரண்ட்ஸ் அதை அவங்களோட கனவை திணிக்காம பசங்களோட ஸ்டைல விட்டாங்கன்னா பசங்களும் நல்லாவே ஷைன் ஆவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து தீர்மானிக்கக்கூடியது அவங்களோட படிப்பு தான். ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு, பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.